கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று சங்கீதங்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 46வது வசனம். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. இந்த நாள் கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சியின் நாள். நாமும் நம்முடைய வீட்டாரும் தேவனை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவரை மகிமைப்படுத்த, அவரை கனப்படுத்த தேவன் நமக்கென்று அருளி செய்த ஒரு மகிமையான ஒரு நாள். பிரியமானவர்களே, இங்கே நாம் 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, கர்த்தர் ஜீவன் உள்ளவர். இரண்டாவது, என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. மூன்றாவது, என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. பிரியமானவர்களே, கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்கிற இந்த வார்த்தையை பிரியமானவர்களே நாம் அறிக்கை செய்கிறது என்பது, நம்முடைய தேவன் நித்தியமானவர், அவர் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவராயிருக்கிறார் என்று நாம் அறிக்கையிடுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய அன்றாட ஜீவியத்திலே, இவ்வுலகத்திலும் சரி பிரியமானவர்களே, அவருடைய சமூகம் கிரியை செய்யக்கூடிய ஒரு சமூகமாய், காரியங்களிலே ஈடுபடக்கூடிய, உலகத்தின் காரியங்களிலே ஈடுபடக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் செய்யக்கூடியதான அறிக்கை என்பது பிரியமானவர்களே நமக்கு அது ஒரு மகிமையான விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது. என் தேவன் ஜீவிக்கிறார், என் தேவன் கிரியை செய்கிறார், என் தேவன் இந்த பூமியை ஆளுகை செய்கிறார் என்கிற விசுவாசம் பிரியமானவர்களே, அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. மாத்திரமல்ல, கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லும்போது பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ளதான ஜீவன் அற்றவைகளை நாம் சேவிக்கலாகாது. ஜீவன்தான் ஜீவனை பிறப்பிக்க கூடும், ஜீவன் அற்றவைகள் ஒன்றையும் பிறப்பிக்க கூடாது என்று நாம் விசுவாசத்தினால் அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இரண்டாவதாக, என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. கண்மலை அது நம்முடைய அடைக்கலத்தின் இடமாயிருக்கிறது, நம்முடைய பாதுகாப்பின் இடமாயிருக்கிறது. நாம் எப்பொழுதும் நன்றியுடனும் துதியுடனும் நமக்கு அடைக்கலமாகவும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க துதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, கண்மலை என்பது பலனை காண்பிக்கிறது, உறுதியை காண்பிக்கிறது, பாதுகாப்பை காண்பிக்கிறது. கர்த்தரே நமக்கு உறுதியாயும் பாதுகாப்பாயும் பிரியமானவர்களே அவர் நமக்கு பலனாயும் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. நாம் தேவனை உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம், பிரியமானவர்களே, அவர் நம்மை ரட்சிக்கிறார், நம்மை விடுவிக்கிறார் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே இருந்து. ஆதலால் நாம் அவரை உயர்த்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தரை உயர்த்துகிறது என்பது எதனை காண்பிக்கிறது என்றால், பிரியமானவர்களே, அவர் எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரமானவர். அது மாத்திரமல்ல, அவர் வல்லமையும் கிருபையும் உள்ளவராய் நம்மை ரட்சிப்பதற்கு தயவு பெருத்தவராய் இருக்கிறார் என்பதை நாம் அக்னாலஜ் பண்ணுகிறதாய், அறிக்கை செய்கிறதாய் காணப்படுகிறது. மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, வேதத்தினுடைய மைய கருத்தாக இருப்பவைகளில் ஒன்று என்ன என்றால், தேவன் உயர்த்தப்படுவாராக என்பதுதான். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எரேமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவன் உள்ள தேவன், நித்திய ராஜா என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆதலால் அங்கே 11வது வசனத்திலே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, தேவனோ பூமியை
தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி, காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஆனால் விக்கிரகங்களோ பிரியமானவர்களே, அவைகள் பொய்யே, அவைகள் ஆவி இல்லையே, அவைகளை உண்டு பண்ணுகிறவர்கள் மிருக அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்களாகவும் வெக்கி போகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏசாயா 45 அதிகாரம் 5-6 இந்த வசனங்கள் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாது இருந்தும் நான் உனக்கு எடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, 1 நாளாகம புத்தகம் பிரியமானவர்களே 16 அதிகாரம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, 25-26 இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்திலே இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பிரியமானவர்களே நாம் 29 வரைக்குள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, யாத்திராகம புத்தகம் 15 அதிகாரம் 2 வசனத்திலே, கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று பிரியமானவர்களை துதித்து மோசே பாடுகிறதை பாடுகிறோம். இந்த ஒரு பாடலினாலும் நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உபாகம புத்தகம் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, 5 அதிகாரம். Glory Jesus. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, நாம் மேலும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் 4வது வசனத்திலே, கர்த்தர் மலையிலே அக்கினியிலே நடுவிலிருந்து முகமுகமாய் பேசுகிறவர் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஏசாயா 12 அதிகாரம் 2வது வசனத்தை கூட நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஏசாயாவின் புத்தகம் 12 அதிகாரம் 2வது வசனத்தில் கூட நாம் பார்க்கிறோம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் ஏசாயா 44 அதிகாரம் 6வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாயிருக்கிறேன், என்னை தவிர தேவன் இல்லை, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் என்று அங்கே அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் 2 ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரம் பிரியமானவர்களே 15வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே, பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் என்று சொல்லி அங்கே தேவனை குறித்து மகிமையாய் அங்கே அறிக்கை செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் புத்தகம் 5 அதிகாரம் 12வது மற்றும் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று அவரை போற்றி துதித்து 10,000 ஆயிரமான பிரியமானவர்களே, தேவ தூதர்கள் மற்றும் ஜீவன்கள் பரிசுத்தவான்கள் தேவனை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவை ஆட்டுக்குட்டியானவரை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுகள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தில் மேற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக என்று அவரை வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அகில சிருஷ்டிகளும் உம்மை துதிக்கும் போது இந்த அடிமை நான் துதியாது இருப்பேனோ என்று ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரி பாடினது போல இந்த நாளில் கர்த்தரை துதித்து அவரை ஸ்தோத்திரித்து அவரை போற்றி அவரை மகிமைப்படுத்துவோம். குடும்பமாக கர்த்தர் நம்மை வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவாராக. ஆமேன். God bless you.